கிருஷ்ணா, how are you? ஃபைன் நிகிதா. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க கிருஷ்ணா. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் வேணும். அட்வைஸா? ஆமா. ஃப்ரெண்ட்லியா எனக்கு அட்வைஸ் கொடுக்கறியா? ஃப்ரெண்ட்லியாவா? அதுக்கு தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராம் இருக்கார்ல. நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்க போறது ஒரு பொண்ணை பத்தின விஷயத்துக்கு. ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சோ உன்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். இன்னொரு பொண்ணை பத்தினா அப்ப மேகியை பத்தி தான் கேட்க போறானா? நிகிதா, சொல்லுங்க கிருஷ்ணா. என்ன பேச்சையே காணோம்? அது நான் ஒரு முக்கியமான கெஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சோ நாம அப்புறமா பேசலாமா? ஓகே நிக்கி, கேரி ஆன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே கிருஷ்ணா, பாய். டெய்லி பேய் கனவா வரும். இன்னைக்கு என்னடான்னா கனவுல மேகி வருதே. நான்டா என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. எங்கடா அது? டாய் டாய் டாய். ஆங்கிரி பேர்ட்ஸ், டோங்கிரி பேர்ட்ஸ். டிவியில் ஏதாவது காமெடி சீரியல் பார்க்கலாம். பாகிஸ்தானில் மலைவாழ் குடிமக்கள் வசித்து வரும் பகுதிகளில் வணிகம் செய்து வருகின்றனர். இவர் ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகுல ஆசை கூடுதே. யானக்காரனுக்கெல்லாம் லவ் செட் ஆகுது, நமக்கு செட் ஆக மாட்டுது. கும்கி எலிபென்ட் அட்டாக். ₹1 1 இட்லி. Please turn next page. Please turn previous page. என்ன ராம்? ஹாய் மேகி, தூங்குறியா? இல்ல, கோலி விளையாடிட்டு இருக்கேன். தூங்குறவங்களை எழுப்பி கேக்குற கேள்வி ராம் அது? என்ன விஷயம் சொல்லு. தூக்கமே வரல மேகி. படுத்த தூக்கம் வரும் ராம். நோ யூஸ். அம்மா, டின்னர் சாப்பிட்டியா? அங்கே தானே சாப்பிட்டுட்டு வந்தேன். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இப்ப வா. ஆமா, நான் கார் எடுத்துட்டு வரேன், நீ வாசல்லே நில்லு. 2 பேரும் பஸ் நகர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பீச் ரோட்ல ஹாயா நடந்து போலாம். அப்புறம் அங்க இருக்கிற சர்ச்சை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? வேண்டாம். ஏன்? இந்த நேரத்துல எங்க அம்மா விட மாட்டாங்க ராம். ஏதாவது சொல்லி வாய மேகி, ப்ளீஸ். முடியாது ராம். ஐஸ்கிரீம் தானே, காலையில சாப்பிடலாம். சரி, நாளைக்கு காலையில ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்ட். ஓகே, மாத்திராத. அது எப்படி நான் மாத்துவேன்? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. அவ்வளவுதானா? சரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட். நல்லா யோசிச்சு சொல்லு மேகி. சரி ராம்,
நீ மட்டும் தான் என் ஃப்ரெண்ட். ஓகேயா? இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. சரி ராம், எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஓகே, குட் நைட். ஓகே, குட் நைட். ஹாய் நிகிதா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். நீ? நான் உங்க கூட போன்ல பேசிட்டு இருக்கேன். ஆமா, என்ன விஷயம் அது? எந்த விஷயம்? ஆ, நேத்து ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு பத்தி அட்வைஸ் கேட்கணும்னு சொன்னீங்களே, அந்த விஷயம். ஒன்றும் இல்லை, சின்ன ப்ராப்ளம் தான். சால்வ் ஆயிடுச்சா? ம், ஆயிடும். ம். ஆ, அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன? எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவன் கொஞ்ச நாளாவே என்ன அவாய்ட் பண்றான். அவனை பத்தி உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கணும். லஞ்சுக்கு வர முடியுமா? நான் வரேன் நிகிதா. ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அங்கதான். ஷியோர்? ப்ரோக்ராம்ல சேஞ்ச் இல்லையே? ஷூர், நோ சேஞ்ச். பாய். தேங்க்யூ, பாய். மேகி, மேகி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாததே அவ்வளவு யோசிக்கிற? இப்ப நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் இப்படி நிக்கிற? நீ எப்படிதானே நின்ன? சொல்லு மேகி, நீ என்ன யோசிச்ச? ஒண்ணும் இல்ல. சரி, யூ லைக் மீ? என்னது? நீ யாரையாவது விரும்புறியா? ஆமா, அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கே. ஆ, எங்க அம்மா, சீதா, லக்கி, மாமா, அத்தை, பார்வதி சித்தி, தாத்தா, பரமு, கங்கா, இவங்க எல்லாரையும் நான் விரும்புறேன். அந்த லிஸ்ட்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங் மேகி. தெரியும், கிருஷ்ணா தானே? அவன் கிடக்குறான். அவன் இல்ல மேகி, ராம். நீ எப்பவுமே என் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க ராம். அதையே சொல்லணும். அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. மேகி, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது ராம். எனக்கும் தெரியாது மேகி. அதான் நம்ம ப்ராப்ளமே. ஏன்? உனக்கு தான் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. அது ஃப்ரெண்ட்ஷிப் மேகி. ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ் இல்லையா? இருக்கா? எனக்கும் தெரியலையே. இதான் நம்ம ப்ராப்ளமே. நம்ம தெளிவாவே இல்லாம இருக்கோம். ஆமாமா. உன்னை பத்தி சொல்லாத. நீ யாரையாவது கூட்டிட்டு வந்து இவன் என் ஃப்ரெண்டு, இப்ப என் லவ்வரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி வைப்ப. இல்ல மேகி, அதெல்லாம் தெரியாம பண்ணேன். ஆனா இப்ப உண்மையிலேயே தெரியாம நிக்கிறேன். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு தோணுது. ஆனா அது காதலான்னு தெரியல. அதை எப்படி அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும்னு தெரியல. நீ கொஞ்சம் உன் கால் எங்க இருக்குப்பா? ஏன்? விழுந்து கும்பிடுறதுக்கு தான். ப்ளீஸ் மேகி, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. உன் லவ்வுக்காக என்ன மாட்டி விடாத. எது இருந்தாலும் நீயா பாத்துக்கோ. என்னால முடியாது சாமி. ஆளை விடு. உன்னால முடியும் மேகி. முடியாது. சரி மேகி, எனக்கு வந்த மாதிரியே உனக்கு என்னைக்காவது டவுட் வந்திருக்கா லவ் பத்தி? ஒரு முறை வந்திருக்கு ராம். எப்படி? அது எப்படின்னு சொல்ல தெரியல ராம். ஆனா அதை பத்தி நினைச்சாலே சந்தோஷம், கோவம், இஷ்டம், கவலை, அப்புறம் பயங்கரமான டென்ஷன், இப்படி எல்லாமே கலந்து வருது ராம். இந்த சிம்டம்ஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்ல மேகி. நீ குரங்காச்சே, உனக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காது. அந்த பொண்ணு அப்படிதான்.
ஐயோ அப்படின்னா உங்க 2 பேருக்கும் செட் ஆகாது, ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாத மேகி. அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. அதுக்கு அஹ், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு தான் கல்யாணம்னாலே பிடிக்காதே. இப்ப பிடிக்கிற மாதிரி தோணுது. அப்ப பண்ணிக்கோ. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஐயோ யார் சொன்னா? எனக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட். அப்ப லவ் பண்ண மாட்டியா? லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு டைரக்டா கல்யாணமே பண்ணிக்கலாமே, எதுக்கு டைம் வேஸ்ட்? எனக்கு ஒரு விஷயம் புரியுது மேகி. என்ன? நம்மளை விட லூசுங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஓய் உன்ன வேணா சொல்லிக்கோ. என்னையா சேர்க்கற? நான் பிரில்லியன்ட். யாரு நீ? ஆமா. ராம், 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை வீடு பூரா தேடுறேன். எதுக்குமா? மகா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா? சொல்லுங்க அத்தை. ராம் ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அது இன்னும் உறுதியாகலங்கிறான். அது அதுக்கு மேகி என்ன பண்ணும்? நீ அந்த பொண்ணு யாருன்னு சொன்னா மங்கா அந்த பொண்ணு கிட்ட உன் லவ்வ சொல்லுவால. ஆல்ரெடி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டமா. சொல்லிட்டியா? அவ என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? எனக்கு நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கான், உனக்கு எப்படி லவ் வரும்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேக்குறா. ஆமா, நீ டெய்லி ஒரு பொண்ணு கிட்ட சுத்தி இருப்ப, அத அவ நேர்ல பாத்துப்பா, அதனால அப்படி கேக்குறா. கொஞ்சம் கஷ்டம் தான் அத்தை. நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு. கேட்டியாமா? இதான் என் ப்ராப்ளம். இது தெரியாம நீ அவசரப்படுற. சரிடா, உனக்கு ஒரு லவர் இருக்கிறதா உன் தாத்தா கிட்ட சொல்லியாச்சு. இப்ப இல்லன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும்ல. மங்கா, இவனுக்கும் இவ லவருக்கும் சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு நீதாமா உன் தாத்தா கிட்ட சொல்லணும். இவனுக்கு வேற பொண்ணு அமையற வரைக்கும் நீதாமா அவரை சமாளிக்கணும். ராம் லவ் பண்ற பொண்ண கூட்டிட்டு வாங்கன்னு டெய்லி கேட்டுட்டு இருப்பாரு. நீதாமா அவரை மேனேஜ் பண்ணணும். நானா அத்தை? உன்னால் தாமா அது முடியும். நீ சொன்னாதான் உன் தாத்தா கேட்பாரு. சரி அத்தை, ட்ரை பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீங்க ஏதோ பேசிட்டு இருங்க, நான் வரேன். அச்சா மதர் ஜாத்தா ஹை. மேகி, நீ கொஞ்சம் கொஞ்சமா என் லைனுக்கு வர. என்னது? இல்ல, என் லவ் ட்ராக்குக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ ஹெல்ப் பண்ண போற பாரு. தாத்தா. வா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் தாத்தா. உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். கிருஷ்ணா பத்தியாமா? இல்ல, ராம் பத்தி. என்ன விஷயமா? ராம்க்கு ஒரு லவர் இருக்கிறதா சொன்னாங்கல்ல? ஆமா. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை ஆயிடுச்சு. ஏமா? தெரியல தாத்தா, அவங்க 2 பேரும் பெரிய முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஆஹா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன தாத்தா? டேய், நீ சொன்ன ஏதோ சமாதானப்படுத்திட்டேன்னு, ஆனா மறுபடியும் ராமுக்கு அந்த பொண்ணுக்கு சண்டையாமேடா. எந்த பொண்ணு தாத்தா? எந்த பொண்ணா? அவ அதான் கிருஷ்ணா, ராமோட லவர். அந்த பொண்ணுக்கும் ராமுக்கும் சண்டை இல்ல? ஓ, அந்த பொண்ணா? தாத்தா, அந்த பொண்ணு நம்ம ராமுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. ஏன்டா? ஏன் சரிப்பட்டு வர மாட்டா? அது அவ பொண்ணு மாதிரியே இல்ல தாத்தா. பொண்ணு மாதிரி இல்லையா? வேற எப்படி இருக்கா? அவ ரொம்ப வேஸ்ட் தாத்தா. பொண்ணுனா நம்ம மங்கம்மா மாதிரி இருக்கணும். சென்சிட்டிவா, அஃபெக்ஷனா, ஃபிளெக்சிபிளா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ராம் கிட்ட ரொம்ப அக்கறையா இருக்கணும். அவகிட்ட இதெல்லாம் எதுவும் இல்ல. அதனால தான் சொல்றேன், அவ சரிப்பட்டு வர மாட்டா. ஆமா தாத்தா, நம்ம கிருஷ்ணாவை பாருங்க, ரொம்ப கியூட்டா, டிசிப்ளினா, டீசென்ட்டா இருப்பான். ஆனா நம்ம ராம் அப்படியா? குறும்புத்தனமா, விளையாட்டுத்தனமா, எப்பவும் சைல்டிஷாவே இருப்பான். அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப அக்கறையான பொறுப்புள்ள பொண்ணு வேணும். ஆனா அந்த பொண்ணு கிட்ட அப்படிப்பட்ட குணம் எதுவுமே இல்ல தாத்தா. என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? ஏதாவது தப்பா பேசிட்டுமா தாத்தா? இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதை நினைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
மேட் ஃபார் ஈச் எதரா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படியே இருக்கணுமா? அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ராமுக்கும் இதே மாதிரி ஒரு ஜோடி அமைஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். போய் படுங்க போங்க. எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வராத்த. இவ்வளவு சீக்கிரமாவா? காலையில போனா அமைதியா இருக்கும்ல, அதான். நான் 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேனே. நான் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டேன் அத்தை. இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பக்திமா. உங்க அம்மாவும் இப்படிதான். ஆமா, பிரசாதம் எங்க? அவ வழியில பசிச்சது, நானே சாப்பிட்டுட்டேன். மங்கா 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 மங்கா, இருமா இருமா இருமா. மங்கா, காலையில இருந்து உனக்காக தாமா காத்துட்டு இருக்கேன். உட்கார் உட்கார் உட்கார். ஆமா, நம்ம ராம் விஷயமா உன் தாத்தா கிட்ட பேச சொன்னேன், பேசுனியா? பேசிட்டேன் அத்தை. கிருஷ்ணா கூட ராமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாரு. ஆமா, உன் தாத்தா என்ன சொன்னாரு? ஆ, பொருத்தம் இல்லாத பொண்ணு நமக்கு எதுக்கு, வேற பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டாரு அத்தை. அப்பா, இது போதும்மா. பெரிய ஒரு சமாதானம் ஆயிட்டா, அதுவே பெரிய நிம்மதி. அப்புறம் மங்கம்மா, தாத்தா இப்ப நம்ம ராமுக்கு வேற பொண்ணு பார்க்கலான்னு சொன்னார்ல, அந்த வேலையை நீயே செய்யுமா. நானா? குட் மார்னிங் மாம். குட் மார்னிங் மேகி. என்ன காலையில மீட்டிங்? உன்னை பத்தி தான்ப்பா. மங்கம்மா, இந்த போட்டோ பாருமா. எல்லாம் பொண்ணுங்க போட்டோ தான். எல்லாம் கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு தான். இதுல நம்ம ராமுக்கு ஏத்த அழகான ஒரு பொண்ணு பாருமா. எதுக்குமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஆ, எனக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல. எங்கடா இருக்கா? அவ மனச கிளியரா புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னேன்ல. ஆமா. அப்ப இதுல இருந்து ஒரு பொண்ணை பாரு. என்னால முடியாதுமா. அதனாலதான் இந்த வேலைய மங்கா கிட்ட கொடுத்தேன். அம்மாடி, அவன் எதையாவது வளருவான். நீ ஒரு நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணு. அப்புறமா தாத்தா கிட்ட சொல்லுவோம். நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். பேட் மம்மி வித் ரெட் saree. என்ன ராமது, என்ன போய் உனக்கு பொண்ணு பார்க்க சொல்றாங்க? அதானே, நீ எனக்கு எப்படி பொண்ணு பார்க்க முடியும் மேகி? ஆமா ராம், உனக்கு எந்த பொண்ணு சூட் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒன்னு செய்யலாமா? நீயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லிட. நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு போட்டோ அதுல இருக்காது மேகி. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. My name is Mangama.